மெயினான ஒரு அம்யூனிட்டின்னு பார்க்கும்போது வேலம்மாள் போதி கேம்பஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல் முருகன் டெம்பிள் கட்டிட்டு இருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல உயரமாக கட்டி வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாயர் விலாக்ஸ். நம்ம எங்கே வந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கந்தா ஹோம் தான் வந்திருக்கோம். 30 ஏக்கரில் வந்து பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் அமைஞ்சிருக்குது. இதை பற்றி நம்ம சார்ட்ட டீட்டெயிலாக கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். சார், இப்போது நீங்கள் வந்து இந்த 30 ஏக்கரில் வந்து நீங்கள் அம்யூனிட்டிஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க சார். நம்ம யூஸ் பண்ண டீட்டெயிலாக சொல்லுங்கள். திருவள்ளூரில் மெயின் வந்து உங்களுக்கு வீரராக பெருமாள் டெம்பிள், அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இது அமைஞ்சிருக்குது. ரெட் ஹில்ஸ் போகிற ரோட்ல சின்ன ஈக்காடுக்கு முன்னாடி சின்ன ஈக்காடுன்ற இடத்துல நம்மளது இருக்கு. சரிங்க. நம்மளது பார்த்தீங்கன்னா 30 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். அதுக்குள்ள மெயினான ஒரு அம்யூனிட்டின்னு பார்க்கும்போது வேலம்மாள் போதி கேம்பஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல். நம்ம டவுன்ஷிப்குள்ளவே தான் வேலம்மாள் போதி கேம்பஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல் நம்ம கட்டிட்டு இருக்கோம். அது நெக்ஸ்ட் அகாடமிக் இயர்லேயே அது வந்து கிளாஸஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். வெளியிருந்து எந்த ஆக்சஸும் கிடையாது. நம்ம லேஅவுட்குள்ளே வந்து தான் நம்ம ஸ்கூலில் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. இது நம்மளுடைய ஆஃபீஸ் ரூம் அங்கே தெரியுது. இது வந்து லான், கஸ்டமர்ஸ் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுறதுக்கு, ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு, அவங்களுக்குள்ள டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக. சரிங்க. ஓகே. இது தவிர 5 தீம்டு பார்க்கு நம்மகிட்ட இருக்கு. சைட்டோட அம்யூனிட்டிஸ்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள் சார். சார், இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா வேலம்மாள் போதி கேம்பஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல், அது தவிர ஒரு முருகன் டெம்பிள் கட்டிட்டு இருக்கோம். அங்க பாத்தீங்கன்னா தெரியும், நல்ல உயரமா கட்டி வந்துருச்சு. அது வந்து அடுத்த வருஷம் கும்பாபிஷேகம் நடக்கும் கார்த்திகை மாசம். அது தவிர ஒரு மியாவாக்கி ஃபாரஸ்ட் இருக்கு. இது வரைக்கும் எந்த ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட்லுமே வந்து பார்க் தான் வச்சிருப்பாங்க, ஒரு ஃபாரஸ்ட் கான்செப்ட் கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன் ரியல் எஸ்டேட் ஹிஸ்டரி நம்ம மியாவாக்கி ஃபாரஸ்டே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஓகே. அதில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அதிகம் தரக்கூடிய மரங்கள், உயரமாக வளரக்கூடிய மரங்கள் எல்லாம் வந்து நெருக்கமாக வளர்த்துருக்கோம். இப்போ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து இப்போவே ஏர் பொல்யூஷன் இருக்கு, மூச்சு விடுறதுக்குலாம் ரொம்ப சிரமப்படுறாங்க, ஆக்சிஜன் குறைவுன்னு சொல்கிறாங்க. ஃபியூச்சரில் அந்த மாதிரிலாம் எதுவும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஒரு தொலைநோக்கு பார்வையோட அந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். சூப்பர். அதில் அதிகமான மரங்கள் நெருக்கமாக வளர்ப்போம். அது நல்லா ஒரு 5 இயர்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் அது நல்லா உயரமாக வளர்ந்துட்ட பிறகு அதுக்குள்ளே ஒரு பாத்வே கொடுத்துருக்கோம். அது உள்ளே வந்து ஒரு சின்ன ஸ்டேஜ் வச்சு ஒரு புத்தா ஸ்டாச்சு வைக்கிறோம். அது வழியாக போய் நடந்து போய் சுற்றி பார்த்துட்டு வரும்போது உள்ளுக்குள்ளே போகும்போதே வந்து நீங்கள் அந்த இருட்டுக்குள்ளே அந்த சில்னஸ் ஃபீல் பண்ணலாம், ஆக்சிஜன் அதிகமாக இன்ஹேல் பண்ணலாம். நடந்து போயிட்டு அதை சுற்றி வரும்போது ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு கிடைக்கும், ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். வெளியில் வந்தீங்கன்னா ஒரு ஸ்டோன் பெஞ்சஸ்லாம் போட்டிருப்போம், அதில் உட்காரும் போது உங்களுக்கு ஒரு மெடிடேட் பண்ண ஃபீல் கிடைக்கும். அங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஓப்பன் ஹால் கொடுத்துருக்கோம். சரிங்க. அதில் வந்து எனி ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்த்டே இல்லை மற்ற ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து ரிசார்ட்லேயோ இல்லைன்னா கார்டன்லயோ தான் வைக்கிறாங்க. நம்மளும் வந்து அந்த டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஓப்பன் பார்ட்டி ஹால் கொடுத்துருக்கோம். ஒரு 300 to 400 பேர் அகாமடேட் பண்ற மாதிரி ஒரு பெரிய ஹால். ஒரு ஸ்டேஜ் பர்ஃபெக்டா 90 டிகிரில ஈஸ்ட் ஃபேசிங்ல நம்ம வச்சிருக்கோம். ஒரு சிம்பிளா ஒரு மேரேஜ் பண்ணணும்னாலே கூட அங்க பண்ணிக்கலாம். நம்ம சைட்ல வந்து நான் பார்க்கும்போது எல்லாமே இந்த சைட்டுக்குள்ள அம்யூனிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருந்து மேரேஜ் ஃபங்க்ஷன் எல்லாமே இருக்குங்களா சார்? மகிழ்ச்சியாக வாழறதுக்கான எல்லா ஒரு அம்யூனிட்டிஸும் நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று பார்த்து பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது 30 ஏக்கர் கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். ஓகே. இது இங்கே வெளியிலேருந்து எந்த அக்சஸும் கிடையாது. ஒரு 3 என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த 3 என்ட்ரன்ஸில் ஒன்று இந்த லாஸ்ட்டாக இருக்கிறது 3rd என்ட்ரன்ஸ் வந்து அது ஸ்கூலுக்காக, ஸ்கூல் ஓப்பன் பண்ணும்போது மட்டும் ஓப்பன் பண்ணுவோம். இன்னும் 2 பெரிய என்ட்ரன்ஸ் பிரம்மாண்டமான ஆர்ச்சோட இருக்கும். 2த்துலயுமே வந்து 24 hours செக்யூரிட்டி உண்டு. செக்யூரிட்டி இருக்கு. ஆமா. அது இல்லாம சிசிடிவி கேமராஸும் இருக்கு. ஓகே. ரோட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா 40 அடி, 33 அடி, 30 அடி, 24 அடி அந்த மாதிரி ரோட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். வைடான ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா 24 ஃபீட்டுக்கு நம்ம ஃபுல் வித்துக்குமே பேவர் பிளாக் போட்டிருக்கோம். இந்த ரோடே 24 வித்து. இது ஃபுல் பேவர் பிளாக் போட்டிருக்கிறதுனால இதுவே நல்லா வைடா தெரியும். 2 கார் ஃப்ரீயா போயிட்டு வர முடியும். ரோடுக்கு 2 பக்கமுமே நம்ம சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் கொடுத்துருக்கோம். இது இல்லாம அவென்யூ ட்ரீஸ்
லே அவுட் ஃபுல்லாகவுமே நம்ம 50,000 மரங்கள் நம்ம பிளான்டேஷன் பண்ணியிருக்கோம். அதனால தான் நம்ம இவ்வளோ தூரம் க்ரீனாக பார்க்க முடியுது. நம்ம லே அவுட்குள்ளவே இபிக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்கோம். அங்கே வந்து ஆல்ரெடி டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுட்டோம். அதுலேருந்து 3 ஃபேஸ் கனெக்ஷன் ரெடிலி அவைலபிள். இப்போ வந்து இந்த 33 ஃபீட் ரோடு ஒரு 40 ஃபீட் ரோடுக்கு அந்த கனெக்ஷன் இருக்கு. மற்ற பிளாட்டுக்கெல்லாம் அவங்க வீடு கட்ட ஆரம்பிக்கும் நம்ம போஸ்ட் போட்டு அந்த தெரு வரைக்கும் நம்ம இபி கனெக்ஷன் இழுத்து கொடுத்துருவோம். ஸ்ட்ரீட்ல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்லயுமே உங்களுக்கு சோலார் ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். சில்ட்ரன்ஸ்க்காக என்ன சார் ஸ்பெஷல் சைட்ல? நம்ம சில்ட்ரன்ஸ்க்காக ஒரு பெரிய லான் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் கம்யூனிட்டிஸ்க்காக. சறுக்கு மரம் அதை பேஸ் பண்ணி ஒரு 7-8 கேம்ஸ் இருக்க மாதிரி ஒரு கிட்ஸ் பிளே ஏரியா இருக்கு. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸுக்கு ஓப்பன் ஜிம் நம்ம கொடுத்துருக்கோம். அதை தாண்டி அகைன் சில்ட்ரன்ஸுக்கு வந்து ஊஞ்சல் ராட்டினம் சீசா அந்த மாதிரி கொஞ்சம் அகைன் சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு. அவங்களுக்கு எல்லா விதமான கேம்ஸும் விளையாடுற மாதிரி நம்ம அந்த அம்யூனிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாம கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகள் கேம்ஸ் விளையாடணும் இல்ல பெரியவங்களே கூட அவுட்டோர் கேம்ஸ் விளையாடணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அதுக்கு நம்ம ஒரு பெரிய டர்ஃப் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்குள்ள பேஸ்கெட் பால் பேட்மிண்டன் கோர்ட் எல்லாம் இருக்கு. அது இல்லாமல் கிரிக்கெட் டர்ஃப் மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வெளியில போய் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் சேர்ந்து 1 மணி நேரம் விளையாடணும்னாலே 1000-1200 அந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். இங்க வந்து நம்மளுடைய ரெசிடென்ட்ஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அந்த அம்யூனிட்டிஸ் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பெர்கோலா டைப் கார்டன் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து இது வரைக்கும் எந்த லேஅவுட்லையும் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஒரு ஸ்பெஷலான ஒரு இது வேலம்மாள் போதி கேம்பஸ் சிபிஎஸ்சி ஸ்கூல், அப்புறம் ஒரு முருகன் டெம்பிள், அப்புறம் மியாவாக்கி ஃபாரஸ்ட், அப்புறம் சீனியர் சிட்டிஸுக்கான சாப்டர், அப்புறம் ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் பார்ட்டி ஹால், அப்புறம் அவுட்டோர் கேம்ஸ்க்கான ஒரு டர்ஃபு, அதுக்கப்புறம் பெர்கோலா டைப் கார்டன், அப்புறம் ஓப்பன் ஜிம்மு பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்கு, அதுக்கு தவிர கிட்ஸ் பிளே ஏரியா எல்லாமே இருக்குது. அது தவிர ரோடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குள்ளே நடக்கிற மாதிரி இருக்கும். ஃபுல் பேவர் பிளாக் ரோடுன்றதுனால ஆஃப்டர் 5 இயர்ஸ் இந்த மரங்கள்லாம் உயரமாக வளர்ந்த பிறகு நீங்கள் இங்கே பார்க்கில் வாக்கிங் போகிற மாதிரி இந்த லேஅவுட்டில் எங்கே வேணாலும் வாக்கிங் போகலாம். மொத்த ப்ராஜெக்ட்டுமே வந்து ஒரு பார்க்குள்ளேயே ஒரு ரிசார்ட்குள்ளேயே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு. சார் இப்போ வந்து ஒரு வீடு கட்டிட்டு இருக்காங்க, அதை நீங்கள் பார்க்கலாம். சரிங்க. இன்னும் ஒரு 2-3 மந்த்ஸில் நிறைய வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிடறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. ஆஃப்டர் 2 இயர்ஸ் கண்டிப்பாக இங்கே வந்து 300 to 400 வீடுகள் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ப்ராஜெக்ட் பற்றி நம்ம நிறைய இடங்களில் டிஜிட்டலாகவும் ப்ளஸ் ஹோர்டிங்ஸ் வைக்கிறது அந்த மாதிரி நிறைய ஆட் கொடுத்துட்ருக்கோம். அது இல்லாமல் பை வேர்ட் ஆஃப் மவுத் நிறைய நம்மளுடைய ஃபேம் ஸ்ப்ரெட் அவுட் ஆகிட்டு இருக்கு. வாங்கின கஸ்டமர்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் அவங்களாவே சஜஸ்ட் பண்ணாங்க. நம்ம கேட்காமலே அவங்களாவே சஜஸ்ட் பண்ணி ரெஃபரன்ஸ் மூலியமாகவே நிறைய பிஸ்னஸ் இப்போ நமக்கு வந்துட்டு இருக்கு சார். சார் இப்போ இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கனெக்டிவிட்டிலாம் இருக்குது சார்? திருவள்ளூர் பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் சார். சரிங்க. இப்போ நியூவாக ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்க அந்த பூண்டி சைடு. அதுவுமே நம்ம திருப்பதி பைபாஸ்லேருந்து போகும்போது ஒரு 3 கிலோமீட்டரில் வந்துடும். திருப்பதி பைபாஸ் நம்ம லே அவுட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது, ஒரு 300 மீட்டர்லேயே இருக்குது. அது இல்லாமல் இப்போதைக்கு கரண்ட் கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டு ரெடில்ஸ் ரோடு அங்கேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ்லாம் நம்மளோட லே அவுட் இருக்குது. திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷனும் பக்கம் தான் நமக்கு. புட்லூர் ரயில்வே ஸ்டேஷன் நமக்கு பக்கம் தான். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஆட்டோ கிடைக்கும். சரிங்க. மணவள நகர் சைடு அந்த சைடு போனீங்கன்னா பஸ் இருக்கும். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அப்புறம் அங்கிருந்து ரெடில்ஸ் ரோடு பிடிச்சாக்கா இங்கே வந்துடலாம். ஜஸ்ட் அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு 800 மீட்டர்ஸ் நம்மளுடைய ப்ராஜெக்ட். சைட்டோட அம்யூனிட்டிஸ்லாம் வந்து ஃபுல்லாகவே பார்த்துட்டு வந்தேன் சார். இப்போ ப்ரைஸ்லாம் எப்படி சார் பண்ணுறீங்க? இப்போ வந்து பேஸ் ப்ரைஸ் 1950 சார் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. கம்மிங் நியூ இயர்லேருந்து ஜான்வரி 2025லேருந்து 2200 நம்ம ரைஸ் பண்ணுறோம் சார். ஓகே. டிசம்பருக்குள்ளே புக் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக பண்ணி தருவீங்களா சார்? கண்டிப்பாக சார். டிசம்பர் 31க்குள்ளே அவங்க பிளாட் சூஸ் பண்ணி 1 lakh அட்வான்ஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக என்ன பெஸ்ட் ப்ரைஸோ அதை நம்ம பண்ணி கொடுப்போம். டோட்டலாக 526 பிளாட் சார். சரிங்க. அதில் ஒரு 200+ வந்து நமக்கு சோல்ட் அவுட் ரிஜிஸ்டர்ட் ப்ளஸ் புக்கிங்லேயும் முடிஞ்சிருக்கு. இன்னும் எவ்வளோ பிளாட் சார் வேக்கன்ட் இருக்குது இப்போ? இன்னும் ஒரு 300 கிட்ட இருக்குது சார். சரி. ஒரு லோன்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக சார். மொத்தம் 8 பேங்க் நம்மகிட்ட டைஅப்பில் இருக்குது. அதில் 5 பேங்க் ஏபிஎஃப்ஐ கொடுத்துட்டாங்க. ஏபிஎஃப்னா தெரியும் இல்லையா, அப்ரூவ்டு ப்ராஜெக்ட் ஃபண்டிங் சொல்லிட்டு நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் 100% வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ப்ராஜெக்ட் 90% வரைக்கும் லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏபிஎஃப் கொடுத்துருக்காங்க. அதை காப்பியாக ஜெராக்ஸ் காப்பியை வச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் மட்டும் வெரிஃபை பண்ணிவிட்டு 3 நாளில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் லோன் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுவாங்க. உங்களால் டவுன் பேமெண்ட் ரெடி பண்ண முடிஞ்சதுன்னா 1 வீக்லேயே கூட லோன் வந்து 90% வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணி தராங்க. கஸ்டமர் எவ்வளோ சீக்கிரம் வராங்களோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு பிளாட் அவைலபிலிட்டி பெஸ்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலுக்கு பக்கத்துலையோ இல்லை டெம்பிளுக்கு பக்கத்துலையோ இல்லை அந்த மியாவாக்கி ஃபாரஸ்ட் பக்கத்துலையோ இல்லை அவுட்டோர் கேம்ஸ் பக்கத்துலையோ அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல அவங்க சூஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். அதனால் சீக்கிரம் வந்து டிசம்பர் 31க்குள்ளே வந்து அவங்க 1 lakh அட்வான்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பெஸ்ட்டான பிளாட் பெஸ்ட்டான ப்ரைஸில் அவங்க வாங்கிக்கலாம். அதனால் டிலே பண்ணாமல் பிஃபோர் ப்ரைஸ் ஹைக் நீங்கள் டிசம்பர் 31க்குள்ளே வந்தோன்னா நல்லாயிருக்கும். சார் சொன்ன மாதிரி வந்து டிசம்பர் 31 வந்து பெஸ்ட்டான ஆஃபரு பெஸ்ட்டான ப்ரைஸில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த ஆஃபர் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க.
கீழே வந்து ஸ்க்ரோலிங் நம்பர் கொடுத்துருப்போம், காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அட்ரஸ் லொக்கேஷன்லாம் கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். உங்கள் சாயரன்.